என் பேரு ஜினா. இரவு நேரத்துல இந்த சாலையில தனியா நிக்கிற எந்த பொண்ணுக்கும் பின்னால ஒரு பெரிய சோக கதை இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி எந்த பெரிய சோகமும் இல்ல. என் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது. அதே சமயம் ரொம்ப கொடுமையானது. எங்க அப்பா என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. எனக்கு வழிகாட்ட யாரும் இல்ல. வாழ்க்கைய ஓட்ட பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால வேற வழி தெரியாம என் உடம்பையே மூலதனமாக்கி இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். இது ஒரு ஆபத்தான தொழில்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு ராத்திரியும் அறிமுகமில்லாத ஆட்களோட கார்கள்ல ஏறும்போதெல்லாம் இன்னைக்கு நாம உசுரோட திரும்பி வருவோமாங்கிற பயம் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனா பசியும் பணத்தேவையும் அந்த பயத்தை மறைச்சிடும். அன்னிக்கு ராத்திரி அப்படித்தான் ஆரம்பிச்சுது. குளிர்காத்து உடம்ப ஊடுருவுற நேரம். நான் அந்த ஹைவேல ஒரு காரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய கருப்பு நிற கார் என் பக்கத்துல வந்து நின்னுச்சு. கார் கண்ணாடி இறங்குச்சு. உள்ளே நடுத்தர வயசை தாண்டிய ஒரு ஆள் இருந்தான். பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டான ஆள் மாதிரி ஒரு அப்பா வயசுல இருந்தான். அடர்த்தியான மீச, கூர்மையான பார்வை. ஹலோ ஹலோ நீ என்ன கூப்பிட்டான். நான் கொஞ்சம் தயங்கி நின்னேன். அப்புறம் அவனே, ஏம்மா கொஞ்சம் கிட்ட வந்து பேசுனா என்ன, அங்கேயே நின்னா எப்படி காது கேக்கும்னு கேட்டான். நான் மெதுவா கார் பக்கத்துல போனேன். அவனை பார்த்து ஒரு கவர்ச்சியான சிரிப்பை உதிர்த்திக்கிட்டே, ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே, இந்த நேரத்துல தனியா என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன், உன்னை பார்த்தா அப்பா வயசுல இருக்கேன், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, இந்த நேரத்துல தனியா ஒரு பொண்ணு நிக்கறான்னா என்ன வேலையா இருக்கும்னு எனக்கும் தெரியும்னு கொஞ்சம் நக்கலா சொன்னான். ஓஹோ அப்படியா, உங்கள பார்த்ததும் ஏதோ பெரிய எடுத்த ஆளு, வசதியானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி ஓகே, அப்புறம் என்ன, கார்ல ஏறலாமான்னு நான் கேட்டேன். நீயா ஏற மாட்டியா, நான் கூப்பிட்டாதான் ஏறுவியா, சரி உள்ள வா, போக போக பேசிக்கலான்னு சொல்லி கதவை திறந்தான். நான் கார்ல ஏறி உட்கார்ந்தேன். கார் ஒரு ஹோட்டலை நோக்கி போச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல 2 பேரும் நின்னோம். அங்க ரிசப்ஷன்ல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சுருட்ட முடி, நெஞ்சில ஜான்னு ஒரு நேம் டேக் குத்தி இருந்தான். ஆனா அவனை பாக்குறதுக்கு ஒரு ஹோட்டல் மேனேஜர் மாதிரியே தெரியல. எங்களையே ரொம்ப சந்தேகமா பாத்துக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு என்ன மாதிரி ரூம் வேணும், சிங்கிளா டபுளா, உங்க ஐடி கார்டு கொடுங்கன்னு ஒரு போலீஸ்கார மாதிரி விசாரிச்சான். நான் நிலைமைய சமாளிக்க அந்த வயசான ஆளை பார்த்து, ஆக்சுவலா இவர் என் அப்பா, நாங்க தூரமா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதான் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கிளம்பலான்னு வந்தோன்னு ஒரு பொய்ய சொன்னேன். ரிசப்ஷனிஸ்ட் ஜான் கொஞ்சம் கூட நம்பாத மாதிரி சிரிச்சான். ஓகே ஓகே, எனக்கு அந்த ரீசன்லாம் தேவையில்ல. இப்ப நிறைய பிராடுங்க வர்றாங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்து ரூம் எடுக்கறாங்க. ஆனா உள்ள அப்படி எதுவும் நடக்கறதில்ல. கடைசில ஹோட்டல் பேர் தான் கெட்டு போகுது. அதனால ஐடி கார்டு மட்டும் கொடுங்கன்னு கராரா கேட்டான். நான் உடனே, ஹலோ மிஸ்டர், என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா, நாங்க ரொம்ப டீசென்டான ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி நடிச்சேன். அந்த வயசான ஆளும் தன் பங்குக்கு சிங்கிள் ரூமே கொடுப்பான்னு சொல்லி ஒரு வழியா சாவிய வாங்கினான். நாங்க ரூமுக்கு கிளம்பும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜான் ஒரு நோட் பேடும் பேனாவும் எடுத்துக்கிட்டு எங்களை பின்னாலேயே வர்றத நான் கவனிச்சேன். இவன் என்னடா கவிதை எழுத போறான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு அப்போ எனக்கு தெரியல. ரூம் ரொம்ப தள்ளி இருந்துச்சு. என்ன இவன் இவ்வளவு தூரத்துல ரூம் கொடுத்திருக்கான்னு அந்த ஆள் புலம்பிக்கிட்டே வந்தான். நான் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள நுழைஞ்சேன். உள்ள போனதும் அவன் என் பக்கத்துல வந்து உக்காந்தான். என்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான். உன் முழு பேர் என்ன, வயசென்ன, நீ ஏன் இந்த வேலைக்கு வந்தன்னு வரிசையா கேள்விகளை கேட்டான். எனக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான். ரூமுக்குள்ள வந்ததும் முதல்ல ஒரு நல்லவன் மாதிரி நடிப்பாங்க, நம்ம கஷ்டத்தை கேட்டு அனுதாபப்படுற மாதிரி சீன் போடுவாங்க. நான் என் முழு பேரான ஜீனான்னு சொன்னேன். 18 வயசுக்கு மேல ஆகுதுன்னு சொன்னேன். அப்புறம் என் ஃபேமிலி கஷ்டம், அப்பா விட்டுட்டு போனது எல்லாத்தையும் ஒப்பிச்சேன். உன்னை பார்க்க நல்லா இருக்கியே, படிச்சிருக்கியா, ஏன் வேற நல்ல வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் மழைய ஆரம்பிச்சான். எனக்கு கொஞ்சம் எரிச்சலா வந்துச்சு. அப்பா, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்களே அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சுதானே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் இந்த அட்வைஸ்லாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க, எனக்கு என் பேமெண்ட் வந்தா போதும்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னேன். அவனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, உனக்கு எப்படி பண்ணா பிடிக்கும், சாஃப்டா பிடிக்குமா இல்ல கடினமா பிடிக்குமான்னு கேட்டான். எனக்கு அப்படிலாம் எந்த ஸ்பெஷல் சாய்ஸும் இல்ல, வர்றவங்களோட விருப்பம்தான் என் விருப்பம். நீங்க எப்படின்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாதான் பிடிக்கும்னு அவன் சொன்னான். சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு நான் என் வேலைய ஆரம்பிக்க போனேன். அப்போதான் இது நடந்துச்சு.
சட்டுன்னு ரூம் கதவு தடால்னு திறக்கப்பட்டுச்சு. நான் பதறி போய் திரும்பி பார்த்தேன். அங்கே அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜான் நின்னுகிட்டு இருந்தான். ஆனா அவன் கையில ஒரு துப்பாக்கி இருந்துச்சு. அதை எங்கள நோக்கி குறிபார்த்து புடிச்சிருந்தான். அப்படியே நில்லுங்க, அசையாதீங்கன்னு அவன் கத்துனான். என் உயிரே போயிடுச்சு. ஐயோ, போலீஸ்ல மாட்டிக்கிட்டோமேன்னு என் மனசு பதபதச்சுது. ஜான் அந்த வயசான ஆளை பார்த்து, நான் நினைச்சேன், நீ ரிசப்ஷன்ல சொந்தக்காரங்கன்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும் நீ ஒரு பிராடுன்னு. ஏய், நீ யாரு? கையில துப்பாக்கி வச்சிருக்க? நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த ஆள் நடிக்க ஆரம்பிச்சான். நான் போலீஸ், அண்டர்கவர் ஆபரேஷன்ல இருக்கேன்னு ஜான் சொல்லவும் எனக்கு கைகால்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வயசான ஆளை பார்த்து ஜான், உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டான்னா மரியாதையா இங்கிருந்து வெளியே போ. நான் உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். இந்த ரூமை விட்டு உடனே வெளியேறுன்னு மிரட்டினான். அந்த ஆளும் பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு பணத்தை அங்கேயே வச்சுட்டு அவசர அவசரமா போயிட்டான். இப்போ ரூம்ல நானும் அந்த போலீஸ்காரன் ஜானும் மட்டும்தான் இருந்தோம். அவன் துப்பாக்கியே என் நெத்தியில வச்சான். உங்க நெட்வொர்க் யாரு? யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பின்னால எத்தனை பேர் இருக்காங்க? எல்லா லிஸ்டும் எனக்கு வேணும். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன்னு மிரட்டினான். நான் அழுதுகிட்டே, ஐயா, என்னை காப்பாத்துங்க. நான் எந்த நெட்வொர்க்கும் கிடையாது. நான் தனியா தான் இந்த வேலை செய்றேன். எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் இல்ல. ப்ளீஸ் என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினேன். நான் நம்ப மாட்டேன். நீ செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்த்தேன். உன் பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கு. சொல்லுன்னு அவன் கத்துனான். இல்ல சார், சத்தியமா நான் மட்டும்தான்னு கால்ல விழாத குறையாக கெஞ்சினேன். அப்போ அவன் கொஞ்சம் இறங்குன மாதிரி நடிச்சான். சரி, ஓகே, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இந்த கேஸை நான் கஷ்டமாகவும் ஆக்க முடியும், ஈஸியாகவும் ஆக்க முடியும். ஈஸியா ஆக்கணும்னா நீ எனக்கு ஒத்துழைக்கணும். எனக்கு பசியா இருக்கு, உனக்கு புரியுதான்னு ஒரு மாதிரி வக்கரமா கேட்டான். ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் கேக்குறான், அதுவும் ஏன் உடம்ப லஞ்சமா கேக்குறான்னு எனக்கு புரிஞ்சுது. வேற வழி இல்ல, ஜெயிலுக்கு போறதை விட இது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சு, சரி சார், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்றேன்னு சம்மதிச்சேன். அவனும் நான் சம்பாதிச்சிருந்த பணத்தை முழுசா எடுத்துக்கிட்டு அவனுக்கு தேவையானதையும் முடிச்சுக்கிட்டு, இனிமே இங்க பார்க்க கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போன பிறகு நான் ஒரு மூலையில உடைஞ்சு போய் உட்காண்டிருந்தேன். என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலைய நான் சந்திச்சதே இல்ல. ஒரு போலீஸ்காரன் என்னை பயன்படுத்தி என் பணத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டானேன்னு அழுக வந்துச்சு. அப்பதான் என் கண் அந்த டேபிள் மேல பட்டுச்சு. அங்க ஒரு துப்பாக்கி இருந்துச்சு. ஆமா, ஜான் அவசரத்துல அவன் கொண்டு வந்த துப்பாக்கிய அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். எனக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு. ஒரு போலீஸ்காரன் எப்படி தன் துப்பாக்கிய மறந்து வச்சுட்டு போவான்? நான் மெதுவா அந்த துப்பாக்கிய கையில எடுத்தேன். எடுத்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த துப்பாக்கிக்கு எந்த எடையுமே இல்ல. அது பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட ஒரு டூப்ளிகேட் துப்பாக்கி. அதுக்குள்ள தோட்டாக்கள் எதுவுமே இல்ல. அது வெறும் ஒரு பொம்மை. சில வினாடிகள் என் மூளை வேலையே செய்யல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜான் போலீஸ் கிடையாது. அந்த வயசான ஆள் ஒரு சாதாரண கஸ்டமர் கிடையாது. அவங்க 2 பேரும் கூட்டாளிங்க. என்ன ஏமாத்துறதுக்காகவே அவங்க போட்ட மாஸ்டர் பிளான் இது. அந்த வயசான ஆள் என்ன கார்ல கூட்டிட்டு வர்றான், ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அப்புறம் அந்த ஜான் ஒரு டூப்ளிகேட் துப்பாக்கியோட போலீஸ்னு சொல்லி மிரட்டுறான். அந்த வயசான ஆள் தப்பிக்கிற மாதிரி நடிச்சு வெளியே போயிடுறான். கடைசியில என்ன பயமுறுத்தி நான் வச்சிருந்த பணத்தையும் பறிச்சுக்கிட்டு அவனுக்கு ஓசியில என் உடம்பும் தேவையாயிருந்திருக்கு. ஜான் ரிசப்ஷன்ல நோட்பேட்ல எழுதுனது எல்லாம் இந்த நாடகத்தோட ஸ்கிரிப்ட். அவன் வெளியே நின்னுக்கிட்டு நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு நோட் பண்ணியிருக்கான். எல்லாம் முடிஞ்சதும் கரெக்டா என்ட்ரி கொடுத்திருக்கான். என்ன நானே நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன். நான் ஒரு பெரிய ஏமாத்துக்காரி, பல ஆம்பளைங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா என்னையவே 2 காவலி பசங்க ஏமாத்தி என் பணத்தையும் பறிச்சுக்கிட்டு என்னையும் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்கும்போது எனக்கு என்ன மேலேயே கோபமும் அருவருப்பும் வந்துச்சு. கையில இருந்த அந்த பொம்மை துப்பாக்கிய வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். உலகத்துல என்னை விட பெரிய ஏமாத்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிற கசப்பான உண்மைய அந்த ராத்திரி எனக்கு கத்து கொடுத்துச்சு.